ஹலோ காய்ஸ், இப்போ நான் நம்மளுடைய ஹவுஸ் தான் க்ளீன் பண்ண போகிறோம். நம்மளோட ஹவுஸ் தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி இருக்குது. பாருங்கள் மேடம், பார்த்தீங்களா? இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறேன். நான் க்ளீன் பண்ணுறது நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்களும் பாருங்கள். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் பெட்டு மேலே இருக்கணும். எல்லாத்தையும் எடுத்து நான் மடிச்சு வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் எங்கள் குட்டி பாப்பாவுடைய என் தங்கச்சியோடைய துணியெல்லாம் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு போட்டிருந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு மடித்து உஷாராக வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபேன்ஸ் எங்கள் வீட்டில் 2 இருக்குது. ஒன்று அங்கே தான் ஸ்டாண்டாக வச்சுருக்கேன். அண்ட் இது எங்களுடைய அம்மாவுடைய ஃபோன் எங்கள் அம்மாவுடைய ஃபோனு. இது என்ன ஃபோனுன்னு நீங்களே பார்ப்பீங்க. எங்கள் அம்மாவுடைய ஃபோனு. ஸோ இந்த ஃபோனையும் இந்த ட்ராக்குள்ளாவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ராக்குள்ளேயே போட்டுட்டேன். இந்த ஃபேன் ஆகலை, அது மட்டும் எப்படியோ போட்டு வச்சுட்டு நான் மூடிட்டேன். பாருங்கள், இந்த கோலத்தை பாருங்கள். இந்த கோலத்தை பாருங்கள், எப்படி இருக்க பாருங்கள். கூட டிக் போடலாம். டிக் போட்டா மயிலாட்டம் இருக்கும். இப்போ மம்மி கிட்ட காமிச்சிட்டா போ. மம்மி கிட்ட காமிச்சிட்டு போ. மம்மி வான்னு காமிச்சிட்டா போ. அப்படியே அதுக்கிட்ட அப்படியே பாஸாக வாங்கிட்டேன். நல்லா கஷ்டம். அது இருந்துச்சுன்னா ஒரே தொலை கொடுத்துட்டு இப்போதான் தூங்கும் சொல்லிட்டு நான் இப்போ போயிட்டு இப்போ நான் பெட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய ஹால் தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஹாலில் நான் நியூஸ் பேப்பர் எடுத்துச்சு. இந்த நியூஸ் பேப்பர் இந்த பீரோ கரையில் போட்டுட்டேன். பீரோ கீழே போடுறது எப்படின்னா நம்மளோட பழக்கம் தான். எல்லா தங்கச்சியோட அக்காங்களாம் இப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம வீட்டை நம்மளோட பாதுகாப்பிக்கணும் அப்படின்னு நான் தான் இப்போ எங்கள் க்ளீன் பண்ணிக்கிறேன். இது எங்களுடைய வீடு இல்லை, இது எங்களுடைய பெட்ரூம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஹால் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணுறேன். பாருங்கள், எங்கள் ஆயா, இது எங்கள் மம்மி, டிவி